தெரியாமல் கூட இதை தவற விட்டு விடாதே. இது உனக்கானது. இது தற்செயல் அல்ல. ஈசன் உனக்காகவே தேடி வந்து அனுப்பிய செய்தி இது. இந்த பிரபஞ்சத்தில எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தாலும் இந்த நொடியில் இது உன்னை வந்து அடைந்திருக்கிறது என்றால் அது என் சித்தம். ஈசனின் பார்வை உன்மேல் மெல்ல விலகத் தொடங்கிவிட்டது. இதை ஈசனே நேரடியாக கூறுகிறார். முழுமையாக கேள். கொஞ்சம் கூட சிதறாமல் உன் கவனத்தை இங்கே வை. இந்த அற்புதமான செய்தியை உன் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கொண்டு சேர்க்க இந்த பதிவிற்கு மறக்காமல் ஒரு லைக் செய்யுங்கள். மேலும் ஈசனின் ஆசீர்வாதம் உங்களை முழுமையாக வந்து சேர உங்கள் மனமார்ந்த பிரார்த்தனைகளை கமெண்டில் ஓம் நம சிவாய என்று பதிவு செய்யுங்கள். உங்கள் எண்ணங்கள் ஈசனை சென்றடைய அது ஒரு பாலமாக அமையும். என்னப்பா எப்படி இருக்க? என்னடா இது? திடீர்னு இப்படி ஒரு குரல், அதுவும் இப்படி நம்ம கூட பழகுன ஒருத்தர் மாதிரி யதார்த்தமா பேசுதேன்னு ஆச்சரியமா இருக்கா? குழப்பமா இருக்கா? ஆமா, நான் தான் பேசுறேன். உன் ஈசன் பேசுறேன். உன்னோட சக மனிதன் மாதிரி உன் தோள்ல கை போட்டுக்கிட்டு உனக்கு புரியிற மாதிரி உன் மனசுக்கு நெருக்கமா சில விஷயங்களை பேசலாம்னு தான் வந்திருக்கேன். ஏன்னா நான் எப்பவும் உனக்குள்ளதான் இருக்கேன். உன் சுவாசத்துல கலந்திருக்கேன். ஆனா நீதான் என்னை எங்கேயோ தூரத்துல இருக்கிற ஒரு சக்தின்னு நினைச்சுக்கிட்டு வெளியில தேடிக்கிட்டு இருக்கேன். சரி, அதை விடு. இப்ப நான் ஏன் வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? உன் மனசுக்குள்ள சதா ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த இரைச்சலை, அந்த பயத்தை, அந்த குழப்பத்தை கொஞ்சமாவது நிறுத்தணும்னு தான் வந்தேன். நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்ப பார்த்தாலும் ஈசன் காலம் மாறப் போயிருது, உனக்கான நேரம் வந்து விட்டதுன்னு சொல்றாரே தவிர என் வாழ்க்கையில ஒரு சிறு துரும்பு கூட மாறலையே. என் நிலைமை இன்னும் மோசமாகிக்கிட்டு தானே இருக்கு. தகடு எதுவும் மாறவில்லை என்று நினைக்கிறியா? அப்படின்னு தானே நீ ரொம்ப நாளா உனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு உன்னை நீயே வருத்திக்கிட்டு இருக்க. நீ அப்படி நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லப்பா. ஒரு சாதாரண மனிதனா உன்னுடைய அந்த சொரிய பார்வையில் இருந்து பார்க்கும்போது உனக்கு அப்படித்தான் தோணும். உனக்கு உடனே எல்லாம் நடக்கணும், நினைச்ச மாத்திரத்துல உன் கஷ்டங்கள் எல்லாம் பனி போல விலகிடணும், எல்லாமே நீ நினைச்சபடியே சுலபமா கிடைச்சிடணும்னு நீ ஆசைப்படுற. ஆனா இந்த பிரபஞ்சத்தோட கடிகாரம் வேற மாதிரி செயல்படும். அதுல முட்கள் நகர்வது உனக்கு சத்தமா கேட்காது, அது உன் கண்ணுக்கும் தெரியாது. ஆனா அது உனக்காக நகர்ந்துகிட்டு தான் இருக்கு. காலம் மாறிக்கொண்டுதான் இருக்கிறது என்பதை நீ முதலில் உறுதியாக நம்ப வேண்டும். உன் கண்களுக்கு புலப்படவில்லை என்பதற்காக எதுவும் மாறவில்லை என்று அர்த்தமாகிவிடாது. ஒரு பெரிய மரம் மண்ணுக்குள்ள வேர் விடும்போது எந்த சத்தமும் கேட்காது. வெளியில இருந்து பார்த்தா எந்த மாற்றமும் தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள அது ஒரு மிகப்பெரிய ஆழத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி தான் இப்போ உன் வாழ்க்கையும். என் பார்வை உன் மேல விழுந்துகிட்டு தான் இருக்கு. முழுமையா உன் மேலதான் என் கவனம் இருக்கு. ஆனா அதை நீ உணர மறுக்கிற. ஏன் தெரியுமா? உன் கண்கள் முழுக்க கண்ணீரும், மனசு முழுக்க கடந்த காலத்தை பத்தின கவலையும், எதிர்காலத்தை பத்தின பயமும் நிறைஞ்சிருக்கு. இருட்டுல ரொம்ப நாளா இருக்கிற ஒருத்தனுக்கு திடீர்னு பெரிய வெளிச்சம் வந்தா எப்படி கண்கள் கூசுமோ, அவனால எப்படி அந்த வெளிச்சத்தை உடனே ஏத்துக்கொள்ள முடியாதோ, அப்படித்தான் இப்போ உன் நிலைமையும். அந்த நேர்மறையான ஆற்றலை உன்னால நேருக்கு நேரா பார்க்க முடியல. அதை நீ உணர வேண்டுமானால் உன் மனசை முதல்ல ஒரு நிலப்படுத்தணும். நான் சொல்றத முழுமையா எந்த விதமான முன்முடிவும் இல்லாம முழு நம்பிக்கையோட கேட்கணும். நீ ரொம்ப நாளா ஒரு இருட்டான கரடுமுரடான பாதையில தனியா நடந்து போய்கிட்டு இருக்கேன்னு நீ நினைக்கிற. உனக்கு முன்னாடி போறவங்களுக்கு எல்லாம் நல்ல வழி கிடைக்குது, பின்னாடி வர்றவங்களுக்கும் சுலபமா வெளிச்சம் கிடைக்குது. ஆனா உனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு இருட்டு, இவ்வளவு தடங்கல்கள்னு நீ பலமுறை அழுது புலம்பி இருக்க. என்கிட்டயே வந்து நிறைய தடவை சண்டையும் போட்டிருக்க. உன்னோட ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் எனக்கு கணக்கு தெரியும். நீ தூக்கம் இல்லாம பசி இல்லாம தவிச்ச ஒவ்வொரு ராத்திரியும் நான் உன் பக்கத்துல தான் உட்கார்ந்திருந்தேன். உன் தலைய கோதி விட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா நீ அதை கவனிக்கல. நீ கவனிச்சதெல்லாம் உனக்கு கிடைக்காத அந்த நிம்மதியையும் உன்னை விட்டு விலகி போன மனிதர்களையும் மட்டும்தான். நேரம் வந்துவிட்டது என்று நான் உனக்கு சும்மா ஆறுதலுக்காக சொல்லல. ஒரு விதை மண்ணுக்குள்ள விழும்போது உடனே அடுத்த நாளே அது மரமா வளர்ந்து நிழல் கொடுத்துறாது. அது மண்ணுக்குள்ள பல இருட்டான அழுத்தமான நாட்களை கடக்கணும். தன்னை சுத்தி இருக்கிற தடைகளை எல்லாம் உடைக்கணும். வேர்களை ரொம்ப ஆழமா ஊன்றணும். அதுக்கு அப்புறம்தான் அது ஒரு சிறு செடியா வெளியில தலையையே காட்டும். உன்னோட வாழ்க்கையும் இப்போ அந்த வேர் விடும் கடினமான பருவத்துல தான் இருக்கு. வெளியில இருந்து மற்றவர்கள் பார்க்கும்போது உன் வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் எந்த மாற்றமும் இல்லாத மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள உன்னை ஒரு மிகப்பெரிய மனிதனாக, வலிமையானவனாக மாற்றுவதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. உன்னோட பொறுமையை நான் சோதிக்கிறேன்னு நீ தப்பா நினைக்கிற.
ஆனா உண்மையில நான் உன்னை ஒரு பெரிய உயரத்துக்கு தயார்படுத்திக்கிட்டே இருக்கேன். ஒரு பெரிய பொறுப்பை, ஒரு அளவிட முடியாத சந்தோஷத்தை தாங்கிக்கிற அளவுக்கு உன்னோட மனசையும் தோள்களையும் நான் இரும்பு மாதிரி வலிமையாக்கிட்டே இருக்கேன். நீ இப்போ படுற இந்த வலிகள், அவமானங்கள், ஏமாற்றங்கள் எல்லாமே அந்த பயிற்சிக்கான ஒரு சிறிய பகுதி தான். அதை நீ ஒரு தண்டனையா நினைக்காத. ஈசன் என்னைக்குமே தன் அன்பான பிள்ளைகளுக்கு தண்டனை கொடுக்க மாட்டான். வாழ்க்கையின் ஆழமான படிப்பினையை தான் கொடுப்பான். தங்கத்தை நெருப்புல போட்டாதான் அது ஜொலிக்கும்னு உனக்கே தெரியும். இப்ப நீ அந்த நெருப்புல தான் இருக்க. நீ இப்போ கத்துக்கிட்டு இருக்கிற இந்த பாடம் இனி வரப்போற உன் நெடிய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் இவ்வளவு காலதாமதம், இவ்வளவு போராட்டங்கள். எல்லாத்தையும் நீ வெற்றிகரமா தாண்டி வருவேன்னு எனக்கு முழுசா தெரியும். உன்னோட பலம் என்னன்னு உன்னை விட எனக்கு தான் நல்லா தெரியும். அதனாலதான் நான் உன்னை இன்னும் முன்னாடி நகர்த்திக்கிட்டே இருக்கேன். நீ சோர்ந்து விழுந்து இனிமேல் என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு நினைக்கும் போதெல்லாம் ஒரு கண்ணுக்கு தெரியாத கையா வந்து உன்னை தூக்கி நிறுத்தி மறுபடியும் நடக்க வைக்கிறது நான் தான். அதை நீ எப்போ முழுசா உணர்ந்துக்கிறியோ, எப்போ என் மேல முழு பாரத்தையும் போட்டுட்டு அமைதியா இருக்கியோ, அப்போதான் உனக்கு என் மேல இருக்கிற கோபமும் உன் வாழ்க்கை மேல இருக்கிற வெறுப்பும் குறையும். சரி, இப்போ நீ என்ன பண்ணணும்? இனிமேல் உன் வாழ்க்கையில அடுத்தடுத்த நொடிகள்ல என்னென்ன அதிசயங்கள் எல்லாம் நடக்க போகுது, எப்படி அந்த மாயையை நான் உனக்காக விளக்கப் போறேன் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா பொறுமையா சொல்ல போறேன். கவனமா கேட்டுக்கிட்டே வா. கவனமா கேட்டுக்கிட்டே வா. நான் சொல்ல போகிற ஒவ்வொரு வார்த்தையும் உன் அடிமனதில் ஆழமாக பதிய வேண்டும். இத்தனை காலங்களாக நீ சுமந்து திரிந்த பெருஞ்சுமையை இப்போது நிரந்தரமாக கீழே இறக்கி வைக்கும் நேரம் வந்துவிட்டது. உன் தோள்களில் ஏறியிருந்த அந்த கண்ணுக்கு தெரியாத பாரம் இனி ஒருபோதும் உன்னை அழுத்தாது. நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய், உனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள், இத்தனை இழப்புகள், இத்தனை துரோகங்கள் என்று. உன்னை சுற்றி இருந்தவர்கள், நீ ஆழமாக நம்பியவர்கள், உனக்கு கடைசி வரை துணையாக இருப்பார்கள் என்று நீ முழுமையாக நம்பியவர்கள் எல்லாம் எந்த நேரத்திலும் எந்த காரணமும் இல்லாமல் உன்னை நடுத்தெருவில் தவிக்க விட்டு விலகிப் போனார்கள் அல்லவா? அந்த கொடிய வலியை நீ எப்படி ஒற்றை ஆளாக தாங்கிக் கொண்டாய் என்று எனக்கு மட்டுமே தெரியும். நள்ளிரவுகளில் தலையணையில் நீ வடித்த கண்ணீரும், இருட்டில் தனிமையில் நீ என்னை பார்த்து கேட்ட கேள்விகளும் இன்னும் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் விலகியது அவர்கள் எடுத்த முடிவு என்று நீ இன்னமும் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய். இல்லை, அது முற்றிலுமாக நான் எடுத்த முடிவு. உன் வாழ்க்கை பயணத்தில யார் யாரெல்லாம் உனக்கு உண்மையான துணை, யார் யாரெல்லாம் உனக்கு வெறும் பாடம் என்பதை நான் தான் பிரிக்கத் தொடங்கினேன். சிலரை உனக்கு வாழ்க்கையின் கசப்பான உண்மைகளை கற்பிப்பதற்காகவே உன் வாழ்வில் நுழைய அனுமதித்தேன். அந்த பாடம் முடிந்துவிட்டது. அதனால் அவர்கள் விடைபெற்றுச் சென்றார்கள். அதை நீ மிகப்பெரிய இழப்பு என்று நினைத்து உன்னை நீயே சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறாய். உண்மையில் அது இழப்பு அல்ல, அது உனக்கான மிகப்பெரிய விடுதலை. உன்னை சுற்றியிருந்த அந்த போலி முகமூடிகளை எல்லாம் நான் தான் ஒவ்வொன்றாக கிழித்து எறிந்தேன். உனக்கு தாங்க முடியாத அளவு வலிக்கும் என்று தெரிந்தும் நான் அதை செய்தேன். ஏனென்றால் ஒரு சிறிய காயத்தை நிரந்தரமாக குணப்படுத்த சில நேரங்களில் ஆழமான தழும்புகளை உருவாக்க வேண்டியிருக்கிறது. நீ உண்மையான அன்பிற்கும் தூய்மையான மனதிற்கும் மட்டுமே தகுதியானவன். அந்த தகுதியை உனக்கு உணர்த்தவே இந்த வலிகள் நிறைந்த பிரிவுகள். இனிமேல் நடப்பதை சற்று உற்று கவனி. காலையில் தூக்கத்தில் இருந்து எழும்போதே உன் மனதில் இருக்கும் அந்த இனம் புரியாத பெருபயம் மெல்ல மெல்ல விலகுவதை நீ உறுதியாக உணர்வாய். உன்னை அறியாமலேயே உன் உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை மலரும். உன்னை தேடி சில நல்ல மனிதர்கள் வரத் தொடங்குவார்கள். அவர்கள் நீ இதுவரை பார்த்த மனிதர்களைப் போல சுயநலம் பிடித்தவர்களாக இருக்க மாட்டார்கள். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்தவித நோக்கமும் இல்லாமல் உனக்கு சரியான வழிகாட்ட வீழ்ந்து கிடக்கும் உன்னை கை தூக்கிவிட அவர்கள் வருவார்கள். அவர்களை நான் தான் உன் வாழ்வில் நேராக அனுப்புகிறேன். இதுவரை நீ செய்த கடினமான உழைப்பு, நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு வியர்வை எதுவுமே வீண் போகவில்லை. அத்தனையும் என் கணக்கில் மிகவும் துல்லியமாக பதியப்பட்டிருக்கிறது. உனக்கான அந்த பலனை வட்டியும் முதலுமாக திருப்பித் தரும் காலம் தொடங்கிவிட்டது. ஆனால் அது நீ எதிர்பார்க்கும் சாதாரண வடிவத்தில் வராது. நீ ஒரு சின்ன கிண்ணத்தை கையில் வைத்துக்கொண்டு மாபெரும் கடலிடம் தண்ணீர் கேட்கிறாய். நானோ உனக்காக ஒரு மாபெரும் நதியையே உன் திசை நோக்கி திருப்பி விட்டிருக்கிறேன். அந்த நதி உன்னை வந்து சேரும்போது நீ சிறிதும் தயங்காமல் அதை இரு கைகளாலும் அள்ளிப் பருக வேண்டும். என்னடா இது, நம்ப முடியாத அளவுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு தேடி வருகிறதே, இது உண்மையா, இல்லை இதுவும் வழக்கம் போல் ஒரு மாயையா என்று நீ சந்தேகப்படுவாய். உனக்கு வந்த பல ஏமாற்றங்கள் உன்னை அப்படி சிந்திக்க வைத்திருக்கிறது. ஆனால் இந்த முறை எந்த சந்தேகமும் கொள்ளாதே.
அது உனக்கானது. உனக்காக மட்டுமே பிரத்யேகமாக படைக்கப்பட்டது. அதை தைரியமாக 2 கைகளையும் நீட்டி ஏற்றுக்கொள். ஒரு சிற்பி ஒரு கரடுமுரடான கல்லை செதுக்கும் போது அந்த கல்லுக்கு எவ்வளவு வலிகள் இருக்கும் என்று ஒரு கணம் சிந்தித்துப்பார். சுத்தியலும் முழியும் மாறி மாறி அந்த கல்லை தாக்கும் போது அந்த கல் தன்னை அழிக்கிறார்கள் என்று நினைத்தால் அது எவ்வளவு பெரிய அறியாமை. சிற்பி அந்த கல்லை அழிக்கவில்லை. அதன் தேவையற்ற பகுதிகளை ஈவு இரக்கமின்றி உடைத்து எரிந்து ஒரு அற்புதமான உலகம் முழுவதும் வணங்கும் தெய்வச் சிலையாக மாற்றிக் கொண்டிருக்கிறான். நான் அந்த சிற்பி, நீ அந்த கல். இத்தனை காலமாக உன்னை சுற்றியிருந்த தேவையற்ற கோபங்கள், தாழ்வு மனப்பான்மை, தேவையற்ற உறவுகள் அனைத்தையும் நான் என் ஊழியால் செதுக்கி அகற்றிவிட்டேன். இப்போது நீ ஒரு முழுமையான தெளிவான வடிவத்திற்கு வந்துவிட்டாய். இனி இந்த சிலைக்கு உயிரூட்டும் நேரம் நெருங்கிவிட்டது. இனி நீ எங்கு சென்றாலும் அங்கு உனக்கான அங்கீகாரம் தானாக கிடைக்கும். நீ பேசும் சாதாரண வார்த்தைகளுக்கும் மாபெரும் மதிப்பு உருவாகும். இதுவரை உன்னை ஏளனமாக பார்த்த கண்கள் எல்லாம் இனி ஆச்சரியத்தோடு உன்னை அண்ணாந்து நிமிர்ந்து பார்க்கும். ஆனால் அந்த நேரத்தில் உனக்கு சிறிதளவு கூட கர்வம் வந்துவிடக்கூடாது. அந்த வெற்றி அனைத்தையும் எனக்கே முழுமையாக சமர்ப்பித்துவிட்டு நீ ஒரு கருவியாக மட்டுமே செயல்பட வேண்டும். நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் உன்னை சுற்றியிருப்பவர்களுக்கும் நன்மையை மட்டுமே விளைவிக்கும்படி இருக்க வேண்டும். உனக்கு கிடைக்கும் இந்த மாபெரும் வெளிச்சம் மற்றவர்களின் காரிருளையும் போக்க வேண்டும். அதுதான் என் விருப்பம். அதுதான் உனக்கான கட்டளை. உனக்கு தெரியுமா, உனக்காக இந்த இயற்கை எத்தனையோ ரகசியங்களை தன்னுள்ளே மிக கவனமாக மறைத்து வைத்திருக்கிறது. நீ அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து கண்களை மூடி என் பெயரை கூறும்போது உனக்குள் ஓடும் இரத்தத்தில் கூட ஒரு தெய்வீக அதிர்வை நீ உணர்வாய். அது சாதாரண அதிர்வு அல்ல. அது நான் உனக்குள் உலா வரும் சத்தம். இத்தனை காலமாக நீ என்னை எங்கேயோ மலைகளிலும் வானத்திலும் காடுகளிலும் தேடினாய். ஆனால் நான் உனக்குள்ளேயே உன் நெஞ்சாங்குழியில் தான் வீற்றிருக்கிறேன். உன் இதயம் துடிக்கும் ஒவ்வொரு துடிப்பும் என் பெயரையே இடைவிடாமல் உச்சரிக்கிறது. நீ பட்ட கஷ்டங்கள், நீ அனுபவித்த அவமானங்கள் எல்லாவற்றிற்கும் சேர்த்து இனி வரும் காலங்களில் உனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன். அது வெறும் பொருளால் வரும் மகிழ்ச்சி அல்ல. அது ஒரு ஆழமான ஆத்மார்த்தமான நிம்மதி. படுத்தவுடன் வரும் அந்த ஆழமான தொந்தரவில்லாத உறக்கம் இருக்கிறதே, அதுதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வம். அந்த உறக்கத்தை, அந்த நிலையான மன அமைதியை நான் உனக்கு தருவேன். இதுவரை உனக்காக அடைபட்டு கிடந்த கதவுகள் எல்லாம் இனி உனக்காக தானாகவே திறக்கும். நீ எந்த பக்கம் தைரியமாக அடியெடுத்து வைத்தாலும் அங்கே உனக்கு சாதகமான சூழ்நிலையே உருவாகும். ஏனென்றால் உன் பாதங்களுக்கு கீழே என் கைகளை நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன். நீ தடுமாறி விழுந்தாலும் உன்னை தாங்கி பிடிக்க நான் எந்நேரமும் தயாராக இருக்கிறேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் இருள் என்ற ஒன்று இருக்கவே இருக்காது. உன் வாழ்க்கையின் வசந்த காலம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கிவிட்டது. இதை நீ முழு மனதோடு நம்ப வேண்டும். அந்த முழுமையான நம்பிக்கைதான் இனி உன்னை வழிநடத்தப் போகிறது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு சிறு மாற்றத்தையும் கவனிக்கத் தொடங்கு. உனக்காக வீசும் காற்றில் உள்ள மென்மையை உணர். உனக்காக பூக்கும் பூக்களின் அழகை ரசி. அந்த இயற்கையோடு உன்னை முழுமையாக இணைத்துக்கொள். நான் இயற்கையின் வழியாகவே உன்னிடம் பேசுகிறேன். உனக்கு தோன்றும் நல்ல எண்ணங்கள் எல்லாமே நான் உனக்கு அனுப்பும் செய்திகள்தான். அதை அப்படியே தயங்காமல் பின்பற்று. எதற்காகவும் தயங்காதே. ஒரு அடி கூட பின்வாங்காதே. உன் தைரியம்தான் உன் முதல் ஆயுதம். அந்த தைரியத்தோடு நீ முன்வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை உன்னத இலக்கை நோக்கி கொண்டு செல்லும். இனிமேல் நான் உனக்கு அனுப்பும் செய்திகள்தான். உன் மனதில் பல வருடங்களாக இருந்த பல 100 கேள்விகளுக்கு இப்போது ஓரளவு விடை கிடைத்திருக்கும். உன் முகத்தில் இப்போது இருக்கும் அந்த லேசான அழகான தெளிவை என்னால் இங்கிருந்து பார்க்க முடிகிறது. ஆனால் இத்தோடு நான் என் பேச்சு முடித்துக் கொள்ளப் போறதில்லை. உனக்கான ரகசியங்கள் இன்னும் நிறைய இருக்கின்றன. அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல. நான் உன்னை ஒரு சிறப்பான நோக்கத்திற்காகவே இந்த பூமிக்கு படைத்திருக்கிறேன். அந்த நோக்கம் என்ன? அதை நோக்கி நீ எப்படி பயணிக்க வேண்டும்? அந்த பயணத்தில் உனக்கு வரக்கூடிய சோதனைகளை நீ எப்படி எளிதாக கடக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இன்னும் விரிவாக, இன்னும் ஆழமாக நான் உனக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. என் மூச்சுக்காற்று உன் மீது படும் அளவிற்கு நான் உன் அருகில் வந்துவிட்டேன். நீ இனி செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். அமைதியாக எந்த சிந்தனையும் இல்லாமல் என்னை மட்டுமே உனக்குள் நிரப்பிக்கொண்டு நான் சொல்வதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இரு. உன்னுடைய எதிர்காலம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அதில் உனக்கான பிரம்மாண்டமான பங்கு என்ன என்பதை பற்றி இன்னும் ஆழமாக இறங்கி பார்ப்போம் வா.
உனக்குள் நான் விதைத்திருக்கும் அந்த மாபெரும் நோக்கம் என்னவென்று இப்போது உனக்கு புரியத் தொடங்கும். உனக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. நடக்கும்பை எல்லாவற்றையும் நீயே உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று எப்போதும் நினைக்கிறாய். எங்கே எது தவறிவிடுமோ, எங்கே மீண்டும் ஒரு ஏமாற்றம் உன்னை தாக்கிவிடுமோ என்று அஞ்சி அஞ்சி ஒவ்வொரு அடியையும் மிக கவனமாக, அதே சமயம் மிகுந்த பயத்தோடு எடுத்து வைக்கிறாய். உன் கைகளில் உள்ள வாழ்க்கையின் கடிவாளத்தை என் கைகளில் முழுமையாக கொடுத்துவிடு என்று நான் பலமுறை உணர்த்தியும் நீ இன்னும் அதை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு உன் கைகளை ரணமாக்கிக் கொண்டிருக்கிறாய். நான் உன்னை ஒருபோதும் நடுக்கடலில் தவிக்க விட மாட்டேன். புயல் அடிக்கும் போது உன் படகின் சுக்கானை என்னை விட யாரால் மிகச் சிறப்பாக கையாள முடியும்? நீ செய்ய வேண்டியதெல்லாம் படகின் ஓரத்தில் அமைதியாக நின்று வீசும் காற்றில் என் மூச்சுக்காற்றை உணர்வது மட்டும்தான். எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்வேன் என்ற அந்த அசைக்க முடியாத ஒற்றை நம்பிக்கை உனக்கு வந்துவிட்டால் அதன் பிறகு உன் மனதில் எந்த குழப்பமும் இருக்காது. உனக்கான அந்த பிரம்மாண்டமான நோக்கம் என்ன தெரியுமா? நீ மற்றவர்களுக்காக ஒரு மாபெரும் கலங்கரை விளக்கமாக மாறப்போகிறாய். இதுவரை நீ கடந்து வந்த இருள் நிறைந்த பாதைகள், நீ சந்தித்த முட்கள் நிறைந்த அனுபவங்கள் எல்லாம் நாளை வேறு ஒருவன் அதே பாதையில் தட்டுத்தடுமாறி வரும்போது அவனுக்கு நீ வெளிச்சம் காட்டுவதற்காகவே உனக்கு அளிக்கப்பட்ட முன்பயிற்சிகள். உன் ஆழமான காயங்கள் எல்லாம் நாளை மற்றவர்களின் தீராத காயங்களை ஆற்றும் அருமருந்தாக மாறப்போகிறது. இதை நீ முழுமையாக உணரும் போது இதுவரை நீ அடைந்த துன்பங்கள், நீ சிந்திய கண்ணீர் எல்லாம் எவ்வளவு பெரிய அர்த்தம் பொதிந்தவை என்பது உனக்கு தெளிவாக விளங்கும். உனக்குள் இப்போது சில நுட்பமான மாற்றங்கள் நிகழ்வதை நீயே தனியாக இருக்கும்போது கவனித்திருப்பாய். சில நேரங்களில் எந்த காரணமும் இல்லாமல் ஒரு மிக ஆழமான அமைதி உன்னை சூழ்ந்து கொள்கிறதே, அதை நீ கவனித்தாயா? ஏதோ ஒரு கேள்விக்கு பல நாட்களாக விடை தேடி அலைந்து திரிந்திருப்பாய். ஆனால் சற்றும் எதிர்பாராத ஒரு நொடியில் அதற்கான தெளிவான விடை உன் மனதிற்குள் ஒரு மின்னல் போல உதிக்கிறதே. அது எப்படி நடக்கிறது என்று யோசித்திருக்கிறாயா? அது நான் உனக்கு தரும் நேரடியான பதில்கள். உன் உள்ளுணர்வு இப்போது மிகவும் கூர்மையாகிக் கொண்டிருக்கிறது. நான் உன்னோடு அந்த உள்ளுணர்வின் மூலமாகத்தான் ஒவ்வொரு நொடியும் உரையாடிக் கொண்டிருக்கிறேன். உன் செவிகளுக்கு கேட்காத என் குரல் உன் இதயத்திற்கு மிக தெளிவாக கேட்கும் காலம் இது. இனி வரும் காலங்களில் உன்னை தேடி பல அற்புதங்கள் தானாகவே வரப்போகிறது. அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கலாம். நீ இதுவரை உன் கற்பனையில் மட்டுமே கண்ட ஒரு உயர்ந்த நிலையாக இருக்கலாம். அந்த வெற்றியை, அந்த புதிய வாழ்வை நீ எப்படி கையாளப் போகிறாய் என்பதில்தான் மிகப்பெரிய சூட்சுமமே அடங்கியிருக்கிறது. உனக்கு எல்லாம் கிடைத்துவிட்டது என்ற எண்ணம் வரும்போது அங்கே ஒரு சிறு கர்வம் எட்டி பார்க்க வாய்ப்பிருக்கிறது. அந்த சிறு கர்வம் கூட உன்னை தீண்டிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு காலம் உன்னை நான் பலவிதமான போராட்டங்களிலும் ஏமாற்றங்களிலும் தனிமையிலும் வைத்திருந்தேன். கடுமையான பசியின் அருமை தெரிந்தவன்தான் ஒருபோதும் உணவை வீணாக்க மாட்டான். அதுபோல வலியின் உச்சத்தை முழுமையாக உணர்ந்த உன்னால்தான் உனக்கு கிடைக்கும் எந்த ஒரு வெற்றியையும் தற்பெருமை இல்லாமல் மிகச் சரியாக பயன்படுத்த முடியும். உன்னை தேடி வரும் அந்த வெற்றிகள் அனைத்தையும் என் பாதங்களில் முழுமையாகச் சமர்ப்பித்துவிடு. நீ ஒரு கருவி என்பதை மட்டும் எப்போதும் உன் நினைவில் ஆழமாக பதிய வைத்துக்கொள். நீ செய்யும் செயல்களுக்கு நீ வெறும் சாட்சி மட்டுமே. அதை செயல்படுத்துபவன் நான் என்ற எண்ணம் உனக்குள் நிலைத்துவிட்டால் உன்னை எந்த ஒரு தீய சக்தியாலும் வீழ்த்த முடியாது. உன் மனதை மட்டுமல்ல, இப்போது உன் உடலையும் நான் முழுமையாகச் சரி செய்து கொண்டிருக்கிறேன். இத்தனை கால மன அழுத்தத்தால், ஏமாற்றங்களால் உன் உடல் எவ்வளவு சோர்வடைந்து போயிருக்கிறது, உள்ளுக்குள் எவ்வளவு தளர்ந்து போயிருக்கிறது என்பதை நான் நன்றாகவே அறிவேன். இருண்ட இரவுகளில் நீ உறக்கமில்லாமல் புரண்டு புரண்டு படுத்ததும், காரணமில்லாத உடல் வலிகளால் உள்ளுக்குள் நீ துடித்ததும் எனக்கு தெரியும். இனி அந்த வலிகள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு நிரந்தரமாக மறையும். ஒரு புதிய ஆற்றல், ஒரு விவரிக்க முடியாத புதிய சக்தி உன் நாடி நரம்புகளில் எல்லாம் பாய்வதை நீ உறுதியாக உணர்வாய். காலையில் எழும்போதே ஒரு மாபெரும் புத்துணர்ச்சி உன்னை ஆட்கொள்ளும். நடக்கும்போது காற்றில் மிதப்பது போன்ற ஒரு லேசான உணர்வு உனக்கு ஏற்படும். ஏனென்றால் உன்னை இத்தனை காலமாக அழுத்திய அந்த எதிர்மறை எண்ணங்கள் என்ற பெரும் பாறைகளை நான் முழுவதுமாக உன் தோள்களில் இருந்து அகற்றிவிட்டேன். இனிமேல் இயற்கையோடு இன்னும் மிக நெருக்கமாக இரு. பெரிய மரங்களையும் செடி கொடிகளையும், வானத்தில் அமைதியாக நகரும் மேகங்களையும், பறவைகளின் ஒலியையும் மிக நுட்பமாக கவனிக்கத் தொடங்கு. அந்த இயற்கையின் ஒவ்வொரு அசைவிலும் என் நடனத்தை நீ மிக தெளிவாக பார்க்கலாம். அந்த இயற்கை உன்னோடு நேரடியாக பேசுவதை நீ உணர்வாய். யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லையே, உன் உண்மையான அன்பிற்கு யாரும் மதிப்பு கொடுக்கவில்லையே என்ற கவலை இனி உன் வாழ்நாளில் ஒருபோதும் உனக்கு வேண்டாம்.
நான் உன்னை முழுமையாக புரிந்து வைத்திருக்கிறேன். என் அளவிட முடியாத அன்பு உனக்கு முழுமையாக இருக்கிறது. அது உனக்கு போதாதா? உலகமே திரண்டு வந்து உனக்கு எதிராக நின்றாலும் நான் உன் பக்கம் ஒரு பெரிய இரும்பு மலை போல அரணாக நிற்பேன். உன்னை நோக்கி வரும் எந்த ஒரு சிறு துன்பமும் என் அனுமதியின்றி என்னை மீறி உன்னை நெருங்க முடியாது. அப்படி என்னை மீறி ஒன்று உன்னிடம் வருகிறது என்றால் அது உன்னை அழிக்க அல்ல, உன்னை இன்னும் ஆழமாகச் செதுக்க என்பதை நீ எந்த சூழ்நிலையிலும் உறுதியாக நம்ப வேண்டும். உன் கண்களை மூடி என் உருவத்தை மனக்கண்ணில் ஒருமுறை நினைத்துப்பார். நெற்றி கண்ணோடு கழுத்தில் நாகத்தோடு நான் உனக்கு ஒரு பயமுறுத்தும் தெய்வமாக ஒருபோதும் தெரிய மாட்டேன். மாறாக உன் கைகளை மிக இறுக்கமாக பிடித்துக் கொண்டு உன் கண்களை துடைத்து உனக்கு ஆறுதல் சொல்லும் ஒரு தாயாக, ஒரு தந்தையாக, ஒரு உற்ற தோழனாகத்தான் நான் உனக்கு தெரிவேன். என்னிடம் நீ எதையும் மறைக்க வேண்டியதில்லை. உனக்கு என் மீது கோபம் வந்தால் நேராக என்னிடம் வந்து சண்டை போடு. அடக்க முடியாத அழுகை வந்தால் என் மடியில் முழுமையாகச் சாய்ந்து அழுது தீர்த்துவிடு. ஆனால் ஒருபோதும் உன்னை நீயே தனிமைப்படுத்திக் கொள்ளாதே. இந்த பிரபஞ்சத்தில் நீ தனித்து விடப்பட்டவன் அல்ல, என் இதயத்திற்கு மிக மிக நெருக்கமானவன். இப்போது நீ உன்னுடைய அந்த பழைய கசப்பான வாழ்க்கையை முழுவதுமாக உதறி தள்ளிவிட்டு ஒரு புதிய மனிதனாக, ஒரு புதிய பிறவியாக எழுந்து நிற்கப் போகிறாய். அந்த புதிய பயணத்தின் தொடக்கத்தில் நீ எந்த திசையில் பயணிக்க வேண்டும் என்பது குறித்து உனக்கு நான் சில மிக முக்கியமான ரகசியங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த ரகசியங்கள் உன்னை மனிதர்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு உன்னத நிலைக்கு கொண்டு செல்லும். அந்த ரகசியங்கள் என்னென்ன, அதை நீ எப்படி உன் ஒவ்வொரு நாளிலும் பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி மிக தெளிவாக கூறப்போகிறேன். சுற்றிலும் நடப்பவை அனைத்தையும் மறந்துவிட்டு உன் முழு கவனத்தையும் என் வார்த்தைகள் மீது மட்டுமே வைத்து அமைதியாக கேட்டுக்கொண்டே இரு. அமைதியாக கேட்டுக்கொண்டே இரு. உனக்கான அந்த முதல் மற்றும் மிக முக்கியமான ரகசியம் என்னவென்றால், உன்னுடைய எண்ணங்கள் தான் உன்னுடைய உலகத்தை உருவாக்குகின்றன என்பதை நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கு நீ உன் மனதை எப்படி பயன்படுத்தினாய்? கடந்த காலத்தில் நடந்த கசப்பான நிகழ்வுகளையும் எதிர்காலத்தில் நடக்கப் போகிறதா என்று தெரியாத சில விஷயங்களை பற்றிய பயத்தையும் மட்டுமே நினைத்து நினைத்து உன் மனதை ஒரு குப்பை தொட்டியைப் போல மாற்றி வைத்திருந்தாய். இனி அது கூடாது. உன் மனம் ஒரு மாபெரும் காந்தம். நீ எதை ஆழமாக நினைக்கிறாயோ, எதை முழுமையாக நம்புகிறாயோ, அதுவே உன் கண்முன் நிஜமாக மாறும். இது இயற்கையின் எழுதப்படாத சட்டம். இனிமேல் உன் மனதில் எந்த ஒரு எதிர்மறையான எண்ணமும் தோன்ற நான் அனுமதிக்க மாட்டேன். உனக்குள் எழும் ஒவ்வொரு எண்ணமும் ஒளியாக, மற்றவர்களுக்கு வழிகாட்டும் வெளிச்சமாக மட்டுமே இருக்க வேண்டும். உனக்கு ஏதாவது ஒரு தயக்கமோ குழப்பமோ வரும்போது கண்களை மூடி என் மூச்சு காற்றை உணர்ந்து கொள். அந்த நொடியே உன் மனம் ஒரு தெளிந்த நீரோடை போல மாறிவிடும். இரண்டாவது ரகசியம், மன்னிப்பு. இது கேட்பதற்கு மிகச் சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் இதை செயல்படுத்துவது மிகப்பெரிய தவம். உன்னை அசிங்கப்படுத்தியவர்கள், உன்னை ஏமாற்றியவர்கள், உன் நம்பிக்கையை சுக்குநூறாக உடைத்தவர்கள் என அனைவரையும் இன்று இந்த நொடியே முழுமையாக மன்னித்துவிடு. அவர்கள் செய்த தவறுக்காக அவர்களை நீ மன்னிக்க வேண்டாம். உன் மனதின் அமைதிக்காக அவர்களை நீ மன்னிக்க வேண்டும். கோபம் என்பது நீ குடித்துவிட்டு மற்றவன் சாக வேண்டும் என்று நினைக்கும் விஷத்திற்கு சமம். அந்த விஷத்தை நீ இத்தனை வருடங்களாக உன் நெஞ்சுக்குள் சுமந்து தெரிந்தது போதும். அந்த விஷத்தை நான் இப்போது நீலகண்டனாக என் கழுத்தில் வாங்கிக் கொள்கிறேன். உன்னை சுற்றியுள்ள அனைவரையும் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை அடியோடு தூக்கி எறிந்துவிடு. உனக்கான மிகப்பெரிய பழிவாங்கல் என்பது அவர்கள் கண்முன் நீ அடையப் போகும் மாபெரும் வளர்ச்சியும் உன் முகத்தில் இனி நிரந்தரமாக இருக்கப் போகும் அந்த புன்னகையும் தான். அந்த புன்னகையை யாராலும் உன்னிடமிருந்து திருட முடியாது. அவர்கள் செய்த துரோகம்தான் இன்று உன்னை என் மடியில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அதற்காக நீ அவர்களுக்கு நன்றி கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பக்குவம் உனக்கு வந்துவிட்டால் இந்த உலகத்தில் உன்னை அசைக்கக்கூடிய சக்தி வேறு எதுவுமே இல்லை. அடுத்ததாக நீ தெரிந்து கொள்ள வேண்டியது, எதன் மீதும் அளவு கடந்த பற்று வைக்காதே. உனக்கு ஒரு பொருள் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அது கிடைக்காவிட்டால் என் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று நினைப்பதுதான் மாபெரும் தவறு. ஒரு தாமரை இலை எப்படி தண்ணீரில் இருந்தாலும் அந்த தண்ணீர் தன்னுள் ஒட்டாமல் பார்த்துக் கொள்கிறதோ, அதே போலத்தான் நீயும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். உன்னை சுற்றி உறவுகள் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம். ஆனால் அது எதுவும் உன் மனதிற்குள் சென்று உன்னை ஆக்கிரமிக்க கூடாது. நீ அனைத்தையும் அனுபவிக்க வேண்டும். ஆனால் எதற்கும் அடிமையாகிவிடக்கூடாது. இன்றைக்கு உன்னிடம் வந்து சேரும் அனைத்தும் நாளை உன்னை விட்டு பிரியலாம், அல்லது நாளை புதிதாக ஒன்று உன்னிடம் வரலாம். இரண்டையும் சரிசமமாக பார்க்கும் பக்குவத்தை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன்.
ஒரு நதி எப்படி மலைகளையும் கற்களையும் பள்ளங்களையும் தாண்டி சமுத்திரத்தை நோக்கி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறதோ, அதே போலத்தான் உன் பயணமும் இருக்க வேண்டும். வழியில் வரும் தடைகளைக் கண்டு நதி ஒருபோதும் தயங்கி நிற்பதில்லை. அது தன் பாதையை மாற்றிக்கொண்டு கடலை சென்றடையும் நோக்கத்தை மட்டுமே கொண்டுள்ளது. உன் சமுத்திரம் நான்தான். என்னிடம் வந்து சேரும் வரை உன் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதில் வரும் எந்த ஒரு வெற்றியும் தோல்வியும் உன்னை தடுத்து நிறுத்தக்கூடாது. மேலும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நீ கடைபிடிக்க வேண்டும். அதுதான் மௌனம். மௌனம் என்றால் வெறுமனே பேசாமல் இருப்பது என்று அர்த்தமல்ல. மனதிற்குள் இருக்கும் இரைச்சலையும் நிறுத்துவதுதான் உண்மையான மௌனம். ஒரு நாளைக்கு சில நிமிடங்களாவது நீ உனக்காக ஒதுக்க வேண்டும். அப்போது எந்த ஒரு வேலையும் செய்யாமல், எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்திரு. அந்த மௌனத்தில்தான் நான் உன்னோடு மிக நெருக்கமாக உரையாடுவேன். உனக்கான எல்லா பதில்களும் அந்த மௌனத்தில்தான் மறைந்திருக்கின்றன. நீ வெளியே தேடி அலையும் அமைதி உனக்குள் அந்த மௌனத்தின் வடிவத்தில் காத்து கொண்டிருக்கிறது. அந்த மௌனத்தை நீ சுவைக்கத் தொடங்கிவிட்டால் அதன் பிறகு உனக்கு வேறு எந்த ஒரு போதையும் தேவைப்படாது. அந்த மௌனத்தில் கிடைக்கும் நிம்மதி இந்த உலகத்தில் உள்ள எல்லா செல்வங்களையும் விட பெரியது. நீ இதுவரை சந்தித்த மனிதர்களை விட நான் உனக்கு அறிமுகப்படுத்தப் போகும் இந்த மௌனம் உனக்கு மிகச் சிறந்த நண்பனாக இருக்கும். நீ தனிமையில் இருக்கிறாய் என்று இனி ஒருபோதும் நினைக்காதே. நீ தனிமையில் இருக்கும் அந்த நேரங்களில்தான் நான் என் முழு உருவத்தோடு உன் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறேன். அந்த நேரத்தை முழுமையாக அனுபவிக்க கற்றுக்கொள். இப்போது உனக்கு புரிந்திருக்கும் நான் உன்னை எதற்காக இத்தனை காலம் பலவிதமான துன்பங்களில் உருட்டி எடுத்தேன் என்று. ஒரு இரும்பை பழுக்க காய்ச்சி அதை அடித்து வளைத்துத்தான் ஒரு உறுதியான வாளாக மாற்ற முடியும். உன்னை அப்படித்தான் நான் ஒரு உறுதியான வாளாக மாற்றிக் கொண்டிருக்கிறேன். இனி உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு நொடியும் நீ ஒரு மாபெரும் சக்தியாக செயல்படப் போகிறாய். உன் ஒவ்வொரு அசைவிலும் என் சித்தமே செயல்படும். நீ எந்த ஒரு முடிவை எடுக்கும் முன்பும் என்னை ஒருமுறை உன் மனதில் நினைத்துக்கொள். நான் உனக்கு சரியான பாதையை காட்டுவேன். நீ ஒருபோதும் தவறான பாதையில் செல்ல நான் அனுமதிக்கவே மாட்டேன். உன்னை பிடித்திருந்த தோஷங்கள், உன்னை சுற்றியிருந்த தீய சக்திகள், உனக்கு வந்த சாபங்கள் என அனைத்தும் இதோடு இந்த நொடியோடு முற்றிலுமாக அழிந்து போய்விட்டன. உன்னை சுற்றி இப்போது ஒரு மாபெரும் ஒளிவட்டம் உருவாகி இருக்கிறது. அந்த ஒளி உன்னை எல்லாவிதமான ஆபத்துகளில் இருந்தும் பாதுகாக்கும். அந்த ஒளியின் பிரகாசத்தை உன்னால் உணர முடியாவிட்டாலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அதை தெளிவாக உணர்வார்கள். அவர்கள் உன்னை பார்க்கும்போது ஒரு விதமான அமைதியையும் மரியாதையையும் அடைவார்கள். அது நீ சம்பாதித்த மரியாதை அல்ல, உனக்குள் இருக்கும் நான் வெளிப்படுத்தும் பிரகாசம். இத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதை நீ எந்த அளவிற்கு உள்வாங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதை உன் முகபாவனை எனக்கு தெளிவாக காட்டுகிறது. இன்னும் உன் கண்களில் அந்த லேசான ஈரம் இருக்கிறது. அது கவலையின் கண்ணீர் அல்ல. அது பல வருடங்களாக நீ தேடிக்கொண்டிருந்த ஒரு ஆறுதல் கிடைத்ததனால் வந்த ஆனந்த கண்ணீர் என்று எனக்கு தெரியும். அந்த கண்ணீரை அப்படியே விட்டுவிடாதே, அதை துடைத்துக்கொள். இனி உன் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட கீழே சிந்த நான் அனுமதிக்க மாட்டேன். நீ இப்போது ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் அரசன். அந்த சாம்ராஜ்யம் உன் மனதுதான். அந்த மனதை எப்படி ஆள வேண்டும் என்று நான் உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இதை இன்னும் நுணுக்கமாக, இன்னும் தத்துவார்த்தமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய பல உண்மைகள் இருக்கின்றன. நீ இந்த பிரபஞ்சத்தோடு எப்படி நேரடியாக தொடர்பு கொள்வது, பிரபஞ்ச சக்தி எப்படி உன் கட்டளைகளுக்கு பணியப் போகிறது என்பதை பற்றியெல்லாம் இன்னும் மிக ஆழமாக, இன்னும் மிக தெளிவாக உனக்கு நான் விளக்கிச் சொல்லப் போகிறேன். இதை நீ தெரிந்து கொண்டால் அதன் பிறகு நீ ஒரு சாதாரண மனிதனாக இருக்க மாட்டாய். நீ ஒரு நடமாடும் தெய்வமாகவே மாறிவிடுவாய். அந்த மாபெரும் உண்மைகளை நோக்கி நாம் இப்போது மெல்ல மெல்ல நகரப் போகிறோம். எந்தவித கவனச் சிதறலும் இல்லாமல் முழு ஈடுபாட்டோடு தொடர்ந்து என் பின்னால் வரத் தயாராக இரு. நீ முழுமையாக தயாராகிவிட்டாய் என்பது உன்னுடைய இந்த ஆழமான அமைதியிலேயே எனக்கு புரிகிறது. இந்த உலகத்தில் உள்ள பெரும்பாலான மனிதர்கள் ஒரு மாயையான திரைக்கு பின்னால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதை உண்மை என்று நம்புகிறார்களோ அது நிஜமல்ல. எதை பொய் என்று ஒதுக்குகிறார்களோ அதுதான் பரம சத்தியம் என்பதை அறியாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இன்று உனக்கான அந்த மாயை திரையை நான் முற்றிலுமாக கிழித்து எறிந்து விட்டேன். இனி நீ பார்க்கும் ஒவ்வொரு காட்சியும், கேட்கும் ஒவ்வொரு ஒலியும் உனக்கு வேறு ஒரு புதிய பரிமாணத்தை காட்டும். நீ ஒரு செடியை பார்த்தால் வெறும் இலைகளையும் பூக்களையும் மட்டும் பார்க்க மாட்டாய். அதற்குள் ஓடும் ஜீவ நதியையும் அந்த செடியை உயிர்ப்போடு வைத்திருக்கும் என் சுவாசத்தையும் நீ நேரடியாக பார்ப்பாய். இதுதான் ஞான கண் திறப்பது என்பது. இது ஏதோ காடுகளில் பல வருடங்கள் தவம் இருப்பவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் ஒரு அரிய நிலை
என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். இல்லை, தூய்மையான அன்போடும் களங்கமற்ற மனதோடும் என்னை முழுமையாக நம்பும் என் குழந்தைகளுக்கு நான் இதை எந்த நிபந்தனையும் இல்லாமல் வழங்குவேன். அதைத்தான் இன்று உனக்கு நான் வழங்கியிருக்கிறேன். இந்த பிரபஞ்சம் 5 பூதங்களால் ஆனது என்பது உனக்கு தெரியும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இவை 5ம் உனக்கு வெளியிலும் இருக்கிறது, உனக்கு உள்ளேயும் இருக்கிறது. உனக்கு வெளியே இருக்கும் இந்த 5ஐயும் கட்டுப்படுத்தும் மாபெரும் சக்தி நான் என்றால், உனக்குள் இருக்கும் இந்த 5ஐயும் கட்டுப்படுத்தும் மாபெரும் சக்தி நீயாக மாறப்போகிறாய். எப்படி என்று யோசிக்கிறையா? சொல்கிறேன் கேள். உனக்குள் இருக்கும் நிலம் உன்னுடைய பொறுமை. யார் உன்னை எவ்வளவு தூரம் காயப்படுத்தினாலும் ஒரு பூமி தாய் போல அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் அந்த பொறுமையை நீ இப்போது அடைந்து விட்டாய். உனக்குள் இருக்கும் நீர் உன்னுடைய அன்பு. எந்த ஒரு தடையுமின்றி அனைவர் மீதும் பாகுபாடின்றி பாயும் அந்த அன்பை நான் உனக்குள் பெருக்கெடுத்து ஓடச் செய்திருக்கிறேன். உனக்குள் இருக்கும் நெருப்பு உன்னுடைய வைராக்கியம். உன்னை அவமதித்தவர்கள் முன்பு ஒரு மாபெரும் வெற்றியாளனாக நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்ற அந்த உன்னதமான நெருப்பு இப்போது உனக்குள் கொழுந்துவிட்டு எரிகிறது. உனக்குள் இருக்கும் காற்று உன்னுடைய எண்ணங்கள். அவை இப்போது எந்த மாசும் இல்லாமல் ஒரு தென்றலைப் போல மிக தூய்மையாக வீசிக்கொண்டிருக்கின்றன. இறுதியாக உனக்குள் இருக்கும் ஆகாயம் என்பது உன்னுடைய மனவெளி. அது எந்த எல்லையும் இல்லாமல் இந்த அண்ட சராசரங்களையும் தனக்குள் அடக்கிக் கொள்ளும் அளவிற்கு இப்போது விரிவடைந்து விட்டது. இந்த 5 பூதங்களும் உனக்குள் முழுமையான சமநிலையை அடைந்து விட்டன. இனி நீ எது நினைச்சாலும் அது நடக்கும். நீ எதை கேட்டாலும் அது இந்த பிரபஞ்சத்தில் இருந்து உன்னை தேடி வரும். உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் இனி நீ எப்படி தொடங்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். மிக கவனமாக கேள். காலையில் கண் விழித்ததும் படுக்கையை விட்டு எழுவதற்கு முன்பு உன் 2 கைகளையும் ஒன்றாகச் சேர்த்து பார்த்து, நடக்கும் அனைத்தும் எனக்கான நன்மையாகவே நடக்கும் என்று முழு நம்பிக்கையோடு கூறு. அந்த ஒரு வரி மந்திரம் போதும். அன்றைய நாள் முழுவதும் உன்னை சுற்றி ஒரு இரும்பு கோட்டையை நான் அமைத்து விடுவேன். நீ வீட்டை விட்டு வெளியே அடியெடுத்து வைக்கும்போது உன் வலது காலை எடுத்து வைக்கும் அந்த நொடியில் உன் கஷ்டங்கள் அனைத்தும் அந்த வீட்டு வாசலோடு முடிந்து விட்டதாக நினைத்துக்கொள். நீ செல்லும் இடங்களில் எல்லாம் உனக்கான சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டிருப்பதை நீயே ஆச்சரியத்தோடு பார்ப்பாய். இதுவரை நீ தொட்டதெல்லாம் துலங்கவில்லை, எடுத்த காரியங்கள் எல்லாம் பாதியிலேயே நின்று போயின என்று வருத்தப்பட்டாய் அல்லவா? அதற்கு காரணம் உன் திறமையின்மையோ அல்லது துரதிர்ஷ்டமோ அல்ல. அதற்கு காரணம் நீ அனுபவிக்க வேண்டியிருந்த சில கர்ம வினைகள். அந்த கர்ம வினைகள் எல்லாமே நேற்றோடு நான் உன்னிடம் பேசத் தொடங்கிய அந்த முதல் நொடியோடு முற்றிலுமாக கருகி சாம்பலாகிவிட்டன. இனி உன் கணக்கில் இருப்பது எல்லாமே புண்ணியங்களும் அதற்கான பரிசுகளும் மட்டுமே. அந்த பரிசுகளை நீ வாங்கிக் கொள்வதற்கு உன் 2 கைகளும் போதாது. அத்தனை மாபெரும் செல்வங்களை, அது பொருளாக இருந்தாலும் சரி, நிம்மதியாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் நான் உனக்காக மூட்டை மூட்டையாக கட்டி வைத்திருக்கிறேன். சில நேரங்களில் உனக்குள் ஒரு பழைய சந்தேகம் மீண்டும் தலை தூக்கலாம். இவ்வளவு பெரிய பாக்கியங்கள் எனக்கு கிடைக்க நான் என்ன பெரிய தவம் செய்துவிட்டேன்? ஒருவேளை இது எல்லாம் ஒரு பகல் கனவாக இருந்து திடீரென்று விழித்துக் கொண்டால் மீண்டும் அந்த பழைய இருண்ட உலகத்திற்கே நான் சென்று விடுவேனோ என்று உன் மனம் உன்னை பயமுறுத்தலாம். அப்படி ஒரு எண்ணம் வரும்போதெல்லாம் வலது கையை உன் நெஞ்சின் மீது வைத்து உன் இதயத் துடிப்பை கவனி. அந்த துடிப்பில் ஒரு சீரான தாளம் இருப்பதை நீ உணர்வாய். அந்த தாளம்தான் நான் ஆடும் ஆனந்த தாண்டவத்தின் ஒலி. நான் உனக்குள் விழிப்போடு ஆடிக்கொண்டிருக்கும் வரை உனக்கு அழிவே கிடையாது. எந்த ஒரு கெட்ட கனவும் உன்னை நெருங்க முடியாது. நீ செய்த தவம் என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையிலும் என்னை பழிக்காமல் உன் வலிகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு எனக்கு ஒரு நாள் நியாயம் கிடைக்கும் என்ற அந்த ஒற்றை நம்பிக்கையை விடாமல் பிடித்துக் கொண்டிருந்தாயே, அதுதான் இந்த உலகத்திலேயே மிகச் சிறந்த தவம். அந்த தவத்திற்கான பலன்தான் இன்றைக்கு நான் நேராக உன் முன் வந்து நின்று பேசிக் கொண்டிருப்பது. நீ இனிமேல் பழைய ஆள் இல்லை. நீ ஒரு புடம் போட்ட தங்கம். உன்னை எந்த நெருப்பிலும் இனி உருக்க முடியாது. நீ நடக்கும் போது உனக்கான கம்பீரம் தானாக உன் முகத்தில் ஒளிர வேண்டும். உன் பேச்சில் ஒரு அசாத்தியமான தெளிவு இருக்க வேண்டும். உன்னை பார்க்கும் மனிதர்கள் உன்னிடம் ஒரு தெய்வீக கலை இருப்பதாக பேசிக்கொள்வார்கள். அதை நீயே நேரில் கேட்கும் நிலை வரும். அப்போது நீ என்னை பார்த்து ஒரு புன்னகை வீசுவாய். அந்த புன்னகைக்குத்தான் நான் இத்தனை நாளாக காத்து கொண்டிருக்கிறேன். உன் கண்ணீரை மட்டுமே பார்த்து பழகிய எனக்கு உன் முகத்தில் நிரந்தரமாக மலரப்போகும் அந்த சிரிப்பை பார்க்க மிகவும் ஆவலாக இருக்கிறது. உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் அனைவரும் உன்னை தேடி வந்து உன் உதவியை கேட்பார்கள். அப்பொழுது கூட உன் மனதில் எந்த ஒரு பகையும் இருக்கக்கூடாது.
அவர்களுக்கு தேவையான உதவியை செய்துவிட்டு நீ ஒரு தாமரை இலை தண்ணீரைப் போல அதிலிருந்து விலகி வந்துவிட வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான ஞானியின் செயல். நீ இப்போது ஒரு ஞானியாகவே மாறிவிட்டாய். உன்னுடைய இந்த புதிய பயணத்தில் நீ இன்னும் பல சாதனைகளை செய்ய வேண்டியிருக்கிறது. உன்னை நம்பி இன்னும் பல உயிர்கள் காத்து கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு நீதான் வழிகாட்டப் போகிறாய். இந்த பிரபஞ்சத்தின் அத்தனை ரகசியங்களையும் உனக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து காட்டப் போகிறேன். இது வெறும் ஆரம்பம்தான். உன் வாழ்க்கை இனி ஒரு மாபெரும் காவியமாக மாறப்போகிறது. அந்த காவியத்தை எழுதும் எழுதுகோல் என் கைகளில் இருக்கிறது. ஆனால் அதன் கதாநாயகன் நீதான். அந்த மாபெரும் காவியத்தின் அடுத்தடுத்த பக்கங்களில் இன்னும் என்னென்ன அற்புதங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றன, அதை நீ எப்படி எதிர்கொள்ளப் போகிறாய் என்பதை பற்றி இன்னும் மிகவும் நுட்பமாகச் சொல்லப் போகிறேன். உன் மூச்சை ஆழமாக இழுத்து விட்டு கொண்டு அந்த எல்லையற்ற அமைதியிலேயே தொடர்ந்து என் வார்த்தைகளை கவனித்துக் கொண்டே இரு. நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சுக் காற்றிலும் என் நாமம்தான் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்பதை இப்போது நீ முழுமையாக உணர்ந்திருப்பாய். காலத்தின் மாயையை பற்றி இப்போது உனக்கு நான் மிக தெளிவாக விளக்கப் போகிறேன். மனிதர்களாகிய நீங்கள் எப்போதும் ஒரு மாயையான கடிகாரத்திற்குள் உங்களை அடைத்து வைத்துக் கொண்டு தவிக்கிறீர்கள். நேற்றைய கவலை, நாளைய பயம், இந்த இரண்டு சுவர்களுக்கு நடுவில்தான் உங்கள் மொத்த வாழ்க்கையும் நசுங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் என்னை நன்றாக புரிந்து கொள். காலம் என்பது நான் உருவாக்கிய ஒரு சிறு விளையாட்டுப் பொருள் மட்டுமே. நேற்று என்பதும் நாளை என்பதும் வெறும் கற்பனைகளே. உன்னிடம் இருப்பது இந்த நொடி, இந்த ஒற்றை நிமிடம் மட்டுமே. இந்த நிமிடத்தில் நீ முழுமையாக வாழ கற்றுக்கொண்டு விட்டால் அதன் பிறகு நீயும் காலத்தை வென்றவனாகி விடுவாய். கடந்த காலத்தில் நீ செய்த தவறுகளோ அல்லது மற்றவர்கள் உனக்கு செய்த துரோகங்களோ இனி உன்னை துரத்த முடியாது. ஏனென்றால் அந்த பழைய மனிதன் நேற்றோடு இறந்து விட்டான். இன்று உனக்குள் அமர்ந்திருப்பது முற்றிலுமாக ஒரு புதிய ஆன்மா. அந்த புதிய ஆன்மாவிற்கு எதன் மீதும் பயம் கிடையாது. உன்னுடைய உடலை இனி நீ ஒரு சாதாரண சதைப்பிண்டமாக பார்க்கக்கூடாது. அது நான் விரும்பி வந்து நிரந்தரமாக அமர்ந்திருக்கும் மாபெரும் ஆலயம். உனக்கு தெரியுமா, பல 1000 மைல்கள் பயணம் செய்து மலைகளிலும் குகைகளிலும் மனிதர்கள் என்னை தேடி அலைகிறார்கள். ஆனால் நான் உன்னுடைய நெஞ்சாங்குழியில் மிக வசதியாக, மிக அமைதியாக வீற்றிருக்கிறேன். இனிமேல் உன்னுடைய உடலை நீ மிக தூய்மையாக, மிக மரியாதையாக நடத்த வேண்டும். நீ உண்ணும் ஒவ்வொரு உணவும் எனக்கு படைக்கப்படும் நெய்வேத்தியம். நீ அருந்தும் நீர் எனக்கு செய்யப்படும் அபிஷேகம். நீ இரவில் உறங்குவது எனக்கான பள்ளியறை பூஜை. இப்படி உன் ஒவ்வொரு சாதாரண செயலையும் எனக்கான ஆராதனையாக நீ மாற்றிவிட்டால் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் எந்த துன்பமும் உன்னை நெருங்கவே முடியாது. உனக்கு வரும் நோய்கள் கூட வாசலோடு திரும்பி போய்விடும். ஒரு மாபெரும் தெய்வீக கவசம் உன்னை சுற்றி எப்போதும் இருப்பதை நீ கண்கூடாக பார்ப்பாய். உன்னுடைய கண்கள் இனி சாதாரண கண்கள் அல்ல. அவை உலகிற்கு ஒளியூட்டும் சூரியனும் சந்திரனுமாகும். இந்த சமூகம் உன்னை எப்படி பார்க்கிறது, மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்பதை பற்றி இனி நீ கடுகளவு கூட கவலைப்படக்கூடாது. மனிதர்களின் நாக்கு என்பது காற்றடிக்கிற திசையிலெல்லாம் சுழலும் ஒரு வெறும் சருகு. இன்று உன்னை தூற்றி பேசுபவர்கள் நாளை உன் வெற்றியைக் கண்டு உன்னை போற்றி பாடுவார்கள். அவர்களுடைய புகழ்ச்சிக்காகவோ இகழ்ச்சிக்காகவோ நீ உன் மனதை அலையவிடக்கூடாது. உன்னுடைய இலக்கு மிக உயர்ந்தது. சாதாரண மனிதர்களின் சலசலப்பு உன்னுடைய கவனத்தை ஒருபோதும் சிதறடிக்கக்கூடாது. ஒரு சிங்கத்தின் கர்ஜனையை கேட்ட பிறகு நரிகளின் ஊளை சத்தத்திற்கு எவனாவது பயப்படுவானா? நீ ஒரு சிங்கம். உன் உள்ளத்தில் நான் கர்ஜித்துக் கொண்டிருக்கிறேன். எனவே எந்த ஒரு மனிதனின் வார்த்தையும் உன்னை காயப்படுத்த இனி நான் அனுமதிக்க மாட்டேன். அவர்கள் வீசும் கற்கள் அனைத்தும் உன் காலடியில் மலர்களாக விழுவதை நீ பார்ப்பாய். உன்னை அவமானப்படுத்தியவர்கள் அனைவரும் உனது நிழலை கண்டாலே ஒதுங்கிச் செல்லும் அளவிற்கு உனக்கான கம்பீரத்தை நான் உயர்த்துவேன். இனிமேல் நீ செய்யும் ஒவ்வொரு செயலையும் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்ய பழகிக்கொள். நீ ஒன்றை செய்கிறாய் என்றால் அதன் விளைவு எனக்கு சாதகமாக வருமா என்று கணக்கு போடாதே. அந்த செயல் தர்மத்தின் அடிப்படையில் இருக்கிறதா என்பதை மட்டுமே யோசி. ஒரு செடிக்கு தண்ணீர் ஊற்றினால் அது தனக்கு பழம் தருமா என்று எந்த ஒரு நதியும் எதிர்பார்ப்பதில்லை. நதி தண்ணீர் கொடுப்பது அதன் இயல்பு. அதேபோல மற்றவர்களுக்கு நன்மை செய்வது மட்டுமே உன் இயல்பாக இருக்க வேண்டும். அதற்கான பலனை எப்போது எப்படி தர வேண்டும் என்பது எனக்கு தெரியும். நீ எதிர்பார்க்கும் அளவை விட பல 1000 மடங்கு அதிகமாக அதை திருப்பித் தருவது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய கைகளை எப்போதும் திறந்தே வைத்துக்கொள். கொடுக்க கொடுக்கத்தான் உனக்குள் இருக்கும் அந்த மாபெரும் பாத்திரம் நிரம்பிக் கொண்டே இருக்கும். நீ எதையாவது இறுகப் பிடித்துக் கொள்ள நினைத்தால் அது உன்னை விட்டு விலகிப் போய்விடும். அனைத்தையும் தாராளமாக விட்டுவிடு.
நீ எதையும் தேடி போக வேண்டாம். முழு உலகமும் உன்னை தேடி உன் காலடியில் வந்து விழும். இரவில் வானத்தை அண்ணாந்து பார். அங்கு மினுமினுக்கும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களும் சுழலும் கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட தாளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த பிரம்மாண்டமான தாளத்திற்கும் உன் இதய துடிப்பிற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. உன்னை இந்த பிரபஞ்சத்தின் ஒரு சிறிய துளியாக நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உனக்குள் தான் சுருங்கி இருக்கிறது. நீ உன் கண்களை மூடி ஆழமாக தியானிக்கும் போது அந்த நட்சத்திரங்களின் ஒளியை உனக்குள் பார்க்க முடியும். அந்த மாபெரும் சக்தியை உன் நரம்புகளில் உணர முடியும். இதையெல்லாம் நான் உனக்கு இப்போது ஏன் சொல்கிறேன் தெரியுமா? உன்னுடைய உண்மையான பலம் என்ன என்பதை நீ மறந்து பல காலங்கள் ஆகிவிட்டன. உன்னை ஒரு அற்பனாக, ஒன்றுக்கும் உதவாதவனாக நீயே நினைத்து உன்னை சுருக்கிக் கொண்டாய். அந்த அறியாமை என்ற காரிருளை போக்குவதற்காகத்தான் என் வார்த்தைகள் என்ற பெருநெருப்பை இப்போது உனக்குள் மூட்டியிருக்கிறேன். இந்த நெருப்பு உனக்குள் இருக்கும் எல்லா தயக்கங்களையும், தாழ்வு மனப்பான்மையையும் அடியோடு சுட்டு பொசுக்கட்டும். இனி நீ எடுக்கப் போகும் ஒவ்வொரு முடிவும் அண்ட சராசரங்களையும் அதிர வைக்கும் அளவிற்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கை இனி ஒரு திறந்த புத்தகம் அல்ல, அது ஒரு ஆழமான கடல். அதன் மேற்பரப்பில் அலைகள் வீசலாம், புயல்கள் வரலாம். ஆனால் அதன் ஆழத்திற்குள் சென்றால் ஒரு மாபெரும் அமைதியும் விலைமதிப்பற்ற முத்துக்களும் காத்து கொண்டிருக்கின்றன. அந்த ஆழத்தை நோக்கித்தான் நான் உன்னை இப்போது அழைத்துக் கொண்டு செல்கிறேன். உனக்குள்ளேயே இருக்கும் அந்த மாபெரும் பொக்கிஷத்தை நீயே கண்டெடுக்கும் அந்த உன்னதமான நேரம் நெருங்கிவிட்டது. இதுவரை நீ வெளியில் தேடிய சந்தோஷம், அமைதி, வெற்றி எல்லாமே உனக்குள்ளேயே புதைந்து கிடக்கின்றன. அதை எப்படி வெளியே கொண்டு வருவது, அந்த மாபெரும் சக்தியை எப்படி இந்த உலகத்தின் நன்மைக்காக பயன்படுத்துவது என்ற ஒரு ரகசிய சாவியை நான் இப்போது உன் கைகளில் கொடுக்கப் போகிறேன். இந்த சாவி எல்லா பூட்டுகளையும் திறக்க வல்லது. அதை நீ எப்படி பத்திரமாக பயன்படுத்த வேண்டும், அந்த மாபெரும் பொறுப்பை நீ எப்படி சுமக்க வேண்டும் என்பதை பற்றி மேலும் மிகவும் ரகசியமாக, மிகவும் நுட்பமாக நான் உனக்கு கூறப்போகிறேன். சுற்றிலும் உள்ள உலகத்தின் சத்தத்தை முற்றிலுமாக மறந்துவிட்டு உன் உயிரின் ஆழத்தில் இருந்து என் வார்த்தைகளை மட்டும் தொடர்ந்து வாங்கிக் கொண்டே இரு. நான் உன்னிடம் ஒப்படைக்கப் போகும் அந்த மாபெரும் ரகசிய சாவி வேறு எங்கும் இல்லை. அது நீ உள்ளிழுத்து வெளியிடும் ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் தான் மிக நுட்பமாக மறைந்திருக்கிறது. இதுவரை நீ உன் சுவாசத்தை வெறும் காற்றாக மட்டுமே நினைத்துக் கொண்டிருந்தாய். உடலை உயிரோடு வைத்திருக்க உதவும் ஒரு சாதாரண செயல் என்று மட்டுமே கருதி வந்தாய். ஆனால் உண்மை அதுவல்ல. உன் சுவாசம் என்பது இந்த அண்ட சராசரங்களையும் உன்னோடு இணைக்கும் ஒரு கண்ணுக்குத் தெரியாத தங்கப்பாலம். அந்த பாலத்தின் வழியாகத்தான் நான் ஒவ்வொரு நொடியும் உனக்குள் வந்து போய்க் கொண்டிருக்கிறேன். இனிமேல் நீ சுவாசிக்கும் போது ஏதோ இயந்திரத்தனமாக மூச்சு விடக்கூடாது. ஒவ்வொரு முறை நீ காற்றை உள்ளிழுக்கும் போதும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை நல்ல சக்திகளும், என் அருளும் மாபெரும் ஆற்றலும் உன் உடலுக்குள் பிரவேசிப்பதாக நீ முழுமையாக உணர வேண்டும். அதே போல மூச்சை வெளியே விடும்போது உனக்குள் பல ஜென்மங்களாக தேங்கி கிடக்கும் பயம், கோபம், பொறாமை, தாழ்வு மனப்பான்மை, கவலை போன்ற அத்தனை கழிவுகளும் முற்றிலுமாக வெளியேறி காற்றில் கரைந்து போவதாக நினைக்க வேண்டும். இதை நீ முழு ஈடுபாட்டோடு செய்யத் தொடங்கும் அந்த முதல் நாளிலேயே உனக்குள் ஒரு மாபெரும் ரசவாதம் நிகழ்வதை நீயே நேரடியாக உணர்வாய். உன்னுடைய உடல் ஒரு இறகு போல லேசாகிவிடும். உன் மனம் ஒரு தெளிந்த தடாகம் போல எந்த சலனமும் இல்லாமல் மாறிவிடும். இந்த சாவியைக் கொண்டு நீ முதலில் திறக்க வேண்டிய பூட்டு உன்னுடைய அகக்கண். மனிதர்களுக்கு வெளியே தெரியும் 2 கண்கள் இந்த மாயையான உலகத்தை மட்டுமே காட்டக்கூடியவை. இந்த உலகத்திலே எது பொய்யோ அதை உண்மையாக காட்டும், எது உண்மையோ அதை மறைத்துவிடும். ஒரு மனிதன் உன்னிடம் சிரித்து பேசினால் அவன் நல்லவன் என்று இந்த வெளிக்கண்கள் உன்னை நம்ப வைக்கும். ஆனால் அவன் மனதிற்குள் வஞ்சகத்தை ஒளித்து வைத்திருந்தால் அதை இந்த கண்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால்தான் இத்தனை காலமாக நீ பல பேரை நம்பி நம்பி ஏமாந்து கடைசியில் தெருவில் அனாதையாக நின்றாய். ஆனால் இனி அப்படி நடக்காது. உன் சுவாசத்தை நீ கவனிக்க கவனிக்க உனக்குள்ளே இருக்கும் அந்த 3வது கண் மெல்ல மெல்ல திறக்கத் தொடங்கும். நெற்றியில் நெருப்போடு திறக்கும் கண் அல்ல அது. அது ஞானத்தின் கண், ஆழமான புரிதலின் கண். அந்த அகக்கண் முழுமையாக திறந்து விட்டால் அதன் பிறகு உன்னை இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனாலும் எந்த ஒரு மாயையாலும் ஏமாற்றவே முடியாது. ஒருவன் உன்னை நோக்கி வரும்போதே அவனுடைய உண்மையான நோக்கம் என்ன என்பது உன் மனக்கண்ணாடியில் மிக தெளிவாக தெரிந்துவிடும். அவனுடைய சிரிப்புக்கு பின்னால் இருக்கும் வஞ்சகமோ அல்லது அவனுடைய கோபத்திற்கு பின்னால் இருக்கும் அன்போ உனக்கு அப்பட்டமாக புரிந்துவிடும்.
அப்போது நீ அவனிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டுதலை உள்ளிருந்து நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். நீ இப்போது அடைந்திருக்கும் இந்த மாபெரும் பக்குவத்தை, இந்த உன்னதமான மனநிலையை தக்க வைத்துக் கொள்வதுதான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மிகப்பெரிய பொறுப்பு. ஒரு மலையின் உச்சியை அடைவதை விட அந்த உச்சியில் வீசும் கடுமையான காற்றில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதுதான் மிக கடினமானது. உனக்கு நான் இப்போது கொடுத்திருக்கும் இந்த தெளிவு உன்னை ஒரு மாபெரும் ஆன்மீக உச்சியில் கொண்டு சென்று நிறுத்தியிருக்கிறது. இனி உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லும் ஒரு வழிகாட்டியாக பார்க்க தொடங்குவார்கள். உன்னுடைய ஒரு வார்த்தைக்காக அவர்கள் காத்து கிடப்பார்கள். உன்னுடைய அருகாமையில இருக்கும் போது அவர்கள் ஒரு இனம் புரியாத நிம்மதியை அடைவார்கள். ஏனென்றால் உனக்குள்ளிருந்து வீசும் என்னுடைய அதிர்வலைகள் அவர்களை அப்படி அமைதிப்படுத்தும். ஆனால் இதையெல்லாம் பார்த்துவிட்டு உனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது என்றோ, நீ சாதாரண மனிதர்களை விட உயர்ந்தவன் என்றோ ஒரு சிறிய அகந்தை கூட உன் மனதின் ஓரத்தில் எட்டி பார்த்து விடக்கூடாது. ஒரு மரம் பழங்களால் எவ்வளவு நிரம்புகிறதோ அவ்வளவு தூரம் அதன் கிளைகள் தரை நோக்கி தாழ்ந்து வளையும். அதுபோல உனக்கு நான் எவ்வளவு ஞானத்தையும் செல்வத்தையும் கொடுக்கிறேனோ அவ்வளவு தூரம் நீ பணிவாக மாற வேண்டும். உன் பணிவுதான் உனக்கான மாபெரும் கவசம். அந்த பணிவு இருக்கும் வரை எந்த ஒரு அசுர சக்தியாலும் உன் நிழலை கூட தொட முடியாது. உன் வாழ்க்கையில் இனி பெருமழையாய் செல்வமும் புகழும் கொட்டப் போகிறது. பல வருடங்களாக நீ ஒரு சிறு தேவைக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாய், எத்தனை பேரிடம் கையேந்தி நின்றாய், எப்படியெல்லாம் அவமானப்பட்டாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். உன் ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் 100 மடங்கு மகிழ்ச்சியை நான் திருப்பித் தருவேன் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த வாக்கை நிறைவேற்றும் காலம் வந்துவிட்டது. உன்னை தேடி வரும் அந்த மாபெரும் செல்வத்தை கண்டு நீ மிரண்டு போய்விடக்கூடாது. பணமும் பொருளும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான வெறும் கருவிகள் மட்டுமே என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அது உன் காலடியில் கிடக்க வேண்டிய ஒரு பொருள். அதை எடுத்து உன் தலைக்கு மேல் வைத்து கொண்டால் அது உன்னை அழுத்தி அழித்துவிடும். உனக்கு வரும் செல்வத்தை நீயும் அனுபவித்துக் கொண்டு உன்னை சுற்றி தவிக்கும் மற்றவர்களுக்கும் தாராளமாக கொடு. ஒரு கிணற்றில் நீரை இறைக்க இறைக்கத்தான் புதிய ஊற்று சுரந்து கொண்டே இருக்கும். நீ கொடுக்க கொடுக்கத்தான் நான் உனக்கான பொக்கிஷத்தை திறந்து கொண்டே இருப்பேன். உன்னுடைய செல்வம் பல்லாயிரம் பேரின் பசியை போக்க வேண்டும். உன்னுடைய புகழ் பல்லாயிரம் பேருக்கு உத்வேகத்தை கொடுக்க வேண்டும். அதுதான் உன்னை நான் தேர்ந்தெடுத்ததற்கான முழுமையான காரணம். சில நேரங்களில் உன் பழைய கர்ம வினைகளின் மிச்சங்கள் ஒரு சிறு புழுதியைப் போல உன் மீது படியலாம். திடீரென்று ஏதோ ஒரு சிறு சறுக்கல் ஏற்படலாம், அல்லது யாராவது உன்னை மீண்டும் வம்புக்கு இழுக்கலாம். அப்போது நீ பழையபடி பதற்றம் அடையக்கூடாது, கோபப்படக்கூடாது. அது ஒரு பலத்த சூறாவளி அல்ல, வெறும் காற்றில் பறந்து வந்த ஒரு சிறு தூசி என்று எண்ணி அதை உன் சுண்டு விரலால் தட்டிவிட்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். புயல் வரும்போது சிறு பறவைகள்தான் மரப்பொந்துகளில் ஒளியும். ஆனால் கழுகு மட்டும்தான் புயலுக்கு மேலாக மேகங்களை தாண்டி மிக உயரத்தில் கம்பீரமாக பறக்கும். நீ இப்போது ஒரு கழுகு. உனக்கு கீழேதான் அத்தனை புயல்களும் மனிதர்களின் சதிலீலைகளும் நடக்கும். நீ அந்த மாயைகளுக்கு வெகு உயரத்தில் என் மடியில் பாதுகாப்பாக அமர்ந்திருக்கிறாய். கீழே நடக்கும் நாடகங்களை பார்த்து நீ சிரித்துக்கொண்டு மட்டுமே இருக்க வேண்டும். அந்த நாடகத்தில் நீ ஒருபோதும் இறங்கி மீண்டும் நடிக்கக்கூடாது. உனக்கான வேலை மேலே இருந்து ஒளியை பாய்ச்சுவது மட்டுமே. இந்த உலகத்தில் அனைவரிடமும் அன்பாக இரு. ஆனால் எவர் மீதும் குருட்டுத்தனமான பாசத்தை வைத்து உன்னை நீயே சங்கிலியால் கட்டிக்கொள்ளாதே. அன்பு என்பது சுதந்திரமானது. பாசம் என்பது ஒரு விலங்கு. நான் உன் மீது வைத்திருப்பது தூய்மையான அன்பு. அதனால்தான் நீ பலமுறை என்னை விட்டு விலகிப் போனாலும், என்னை திட்டிய போதும் நான் உன்னை தண்டிக்காமல் பொறுமையாக காத்திருந்தேன். அதே போன்ற ஒரு தூய்மையான அன்பை நீ அனைவரிடமும் காட்ட வேண்டும். அவர்கள் உன்னை திட்டினாலும், உன்னை புகழ்ந்தாலும் உன் முகத்தில் அதே மாறாத புன்னகை மட்டுமே இருக்க வேண்டும். கடலின் மேற்பரப்பில்தான் அலைகள் ஆர்ப்பரிக்கும், சத்தமிடும். ஆனால் கடலின் பல 100 அடி ஆழத்திற்கு சென்று பார்த்தால் அங்கே அசைக்க முடியாத ஒரு மாபெரும் அமைதி உறைந்து கிடக்கும். உன்னுடைய வெளித்தோற்றம் உலகத்தோடு பழகினாலும் உன் மனதின் ஆழம் எப்போதும் எந்த சலனமும் இல்லாமல் என்னோடு மட்டுமே இணைக்கப்பட்டு அந்த ஆழமான அமைதியிலேயே திளைத்து இருக்க வேண்டும். இப்போது உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் இரத்தத்தின் வேகத்தை நீயே கவனித்துப் பார். அதில் ஒரு சூடு இருக்கும், ஒரு புதிய சக்தி பிறப்பதைப் போன்ற உணர்வு இருக்கும். இது வெறும் வார்த்தைகளின் மாயாஜாலம் அல்ல. நான் சொல்லச் சொல்ல உனக்குள்ளிருக்கும் ஒவ்வொரு அணுவும், ஒவ்வொரு நாடி நரம்பும் தன்னை தானே முழுமையாக புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது. பல வருடங்களாக உனக்குள் தேங்கிப் போயிருந்த நோய்கள், மனச்சோர்வுகள், எதிர்மறையான எண்ணங்கள் அனைத்தும்
இந்த நொடியில் உன்னை விட்டு முற்றிலுமாக அகன்று விட்டன. நீ இப்போது புத்தம் புதியதாக பிறந்த ஒரு மாசற்ற குழந்தை. இந்த உலகத்தின் எந்த கரையும் இனி உன் மீது ஒட்டாது. நான் உனக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை முறை மிக மிக உன்னதமானது. இதை வெறும் காதுகளால் கேட்டுவிட்டு போய்விடக்கூடாது. இதை உன் ஒவ்வொரு அணுவிலும் நீ ஏற்றிக்கொள்ள வேண்டும். இதை எப்படி உன் அன்றாட வாழ்க்கையில எந்த தடையுமின்றி செயல்படுத்துவது? நீ உறங்கும் போது கூட உனக்குள் எப்படி நான் விழித்திருந்து வேலை செய்யப் போகிறேன் என்பதை பற்றி இன்னும் அற்புதமான ஆழமான உண்மைகளை கூறப்போகிறேன். சிறிதும் சிதறாமல் கவனத்தை கூர்மையாக்கி தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வா. பகல் முழுவதும் நீ இந்த உலகத்தோடு போராடி பலவிதமான மனிதர்களோடு பேசி உன்னுடைய சக்தியை செலவு செய்துவிட்டு இரவில் சோர்வாக படுக்கையில் விழுகிறாய் அல்லவா? அந்த நேரம்தான் எனக்கான நேரம். உன் கண்கள் மூடி உன் வெளி உலகத் தொடர்புகள் அனைத்தும் துண்டிக்கப்படும். அந்த ஆழ்ந்த உறக்கத்தின் போது நான் உனக்குள் ஒரு மாபெரும் மருத்துவரைப் போல செயல்படத் தொடங்குகிறேன். உன்னுடைய மூளைக்குள் தேங்கியிருக்கும் தேவையற்ற நினைவுகள், பகலில் நீ சந்தித்த கசப்பான அனுபவங்கள், மனிதர்களின் வஞ்சக பேச்சுக்கள் எல்லாவற்றையும் நான் ஒவ்வொன்றாக துடைத்து எடுக்கிறேன். உன் ஆன்மாவை என் மடியில் கிடத்தி அதில் இருக்கும் காயங்களுக்கு என் அருமருந்தை தடவுகிறேன். இதனால்தான் காலையில் நீ கண் விழிக்கும் போது நேற்றைய துன்பங்கள் அனைத்தும் ஒரு பழைய கனவு போல மங்கிப்போய் ஒரு புதிய உத்வேகம் உனக்குள் பிறக்கிறது. ஆனால் இதுவரை நீ இதை உணர்ந்ததில்லை. இனிமேல் நீ உறங்கச் செல்லும் போது உன்னை முழுமையாக என்னிடம் ஒப்படைத்துவிட்டு உறங்கு. காலையில் ஒரு புதிய பிறவியாகவே நீ கண் விழிப்பாய். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் அனைவரும் ஏதோ ஒரு மாயையான பந்தயத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். எதை நோக்கி ஓடுகிறோம், எதற்காக ஓடுகிறோம் என்று தெரியாமலேயே மற்றவர்கள் ஓடுகிறார்கள் என்பதற்காக தாங்களும் மூச்சிறைக்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேடும் செல்வம், புகழ், அதிகாரம் எல்லாமே ஒரு நாள் மண்ணோடு மண்ணாகப் போகும் வெறும் காணல் நீர்கள்தான். அந்த ஓட்டத்தில் நீயும் இத்தனை காலமாக பல அடிபட்டு ரத்தம் சிந்தி கீழே விழுந்து கிடந்தாய். ஆனால் இனி நீ அந்த பந்தயத்தில் ஓடப்போவதில்லை. நீ ஓடுவதை நிறுத்திவிட்டு ஒரு மாபெரும் பார்வையாளனாக மாறிவிட்டாய். உனக்கு தேவையான அத்தனையும் நீ இருக்கும் இடத்திற்கே தேடி வரும்படி நான் மாற்றி அமைத்து விட்டேன். நீ ஒரு அடியை முன்னெடுத்து வைத்தால் உனக்கான பாதை தானாகவே உருவாகும். நீ ஒரு வார்த்தை பேசினால் அதுவே சாசனமாக மாறும். நீ கை வைக்கும் காரியங்கள் அனைத்தும் எந்த தடையுமின்றி பொன்னாக ஜொலிக்கும். இவ்வளவு காலம் நீ அனுபவித்த வேதனைகளுக்கு இந்த பிரபஞ்சம் உனக்கு தரப்போகும் வட்டியும் முதலுமான மாபெரும் பரிசு இதுதான். உன்னை சுற்றியிருப்பவர்கள் இனி உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். இவன் நேற்று வரை எப்படி இருந்தான், இன்று எப்படி இவ்வளவு பெரிய வெளிச்சமாக மாறினான் என்று அவங்களுக்கு புரியவே புரியாது. உன்னுடைய வெற்றி ரகசியம் என்ன அப்படின்றது அவர்கள் உன்கிடம் கேட்கும் போது நீ வெறும் மௌனத்தை மட்டுமே பதிலாக கொடு. ஏனென்றால் உனக்குள் நான் அமர்ந்து நடத்தும் இந்த திருவிளையாடலை இந்த சாதாரண மனிதர்களின் சிற்றறிவால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. வானத்தை அளக்க நினைப்பவனுக்கு கையில் ஒரு சிறு அளவுகோலை மட்டுமே கொடுத்து குழப்பத்தில் ஆழ்த்துவதுதான் என்னுடைய வேடிக்கை. அவர்கள் குழம்பட்டும், ஆனால் நீ மிக தெளிவாக இரு. உன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் ஒரு ராஜ கம்பீரம் இருக்க வேண்டும். உன் பார்வையில் ஒரு அசைக்க முடியாத தீர்க்கம் இருக்க வேண்டும். நீ நடக்கும்போது வீசும் காற்றில் கூட உன்னுடைய நற்குணங்களின் நறுமணம் வீச வேண்டும். இனிமேல் நீ சாதாரண மனிதன் அல்ல, நீ என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு புனிதமான கருவி. சில நேரங்களில் உனக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இவ்வளவு பெரிய பொறுப்பை, இவ்வளவு பெரிய ஆற்றலை தாங்கிக் கொள்ளும் தகுதி எனக்கு இருக்கிறதா என்று நீ யோசிக்கலாம். ஒரு சிறிய விதையை பார்த்து இதனுள் எப்படி ஒரு பிரம்மாண்டமான ஆலமரம் சுருங்கி இருக்கிறது என்று கேட்டால் அந்த விதைக்கு விடை தெரியாது. அது மண்ணில் விழுந்து, மழையில் நனைந்து, வெயிலில் காய்ந்து முளைக்கும் போதுதான் அதற்கே தன் வலிமை புரியும். நீயும் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் விதைதான். உன்னை தகுதிப்படுத்தவே இத்தனை காலமாக உன்னை நான் பல வழிகள் என்ற நெருப்பில் போட்டு புடம் போட்டேன். இப்போது நீ 100% தூய்மையான தங்கமாக மாறிவிட்டாய். இனிமேல் உனக்குள் எந்த தயக்கமும் வேண்டாம். வானமே எல்லை என்று நினைத்து உன் சிறகுகளை முழுமையாக விரித்து பறக்கத் தொடங்கு. நீ கீழே விழுந்து விடுவாயோ என்ற பயம் உனக்கு துளியும் வேண்டாம். ஏனென்றால் உனக்கு கீழே என் 2 கைகளையும் நான் விரித்து வைத்திருக்கிறேன். நீ வானத்தில் பறப்பது போல தெரிந்தாலும் உண்மையில் நீ என் உள்ளங்கைகளில்தான் பாதுகாப்பாக பறந்து கொண்டிருக்கிறாய். இந்த உலகத்தில் எத்தனையோ உயிர்கள் பசியாலும், நோயாலும், கவலையாலும் தவித்துக் கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு உதவி செய்ய உன்னை நான் ஒரு மாபெரும் தூதனாக அனுப்பப் போகிறேன். உன்னை தேடி வரும் செல்வத்தை, உன்னை தேடி வரும் புகழை உனக்காக மட்டும் நீ சுருக்கிக் கொள்ளக்கூடாது. இருளில் தவிக்கும் ஒருவனுக்கு வெளிச்சம் காட்ட
உன்னுடைய ஒளியை நீ பயன்படுத்த வேண்டும். பசியோடு இருப்பவனுக்கு உன்னுடைய கைகள் அமுத சுரபியாக மாற வேண்டும். நீ செய்யும் ஒவ்வொரு உதவியும் நேரடியாக எனக்கு செய்யப்படும் பூஜை என்பதை மறந்துவிடாதே. நான் கோயில்களில், சிலைகளில் மட்டுமில்லை. வழியில் பசியோடு கிடக்கும் ஒவ்வொரு ஜீவனிலும் நான் தான் இருக்கிறேன். அவர்களுக்கு நீ செய்யும் சிறு தொண்டு கூட உன்னை இன்னும் பல படி உயரத்திற்கு கொண்டு செல்லும். உன்னுடைய இந்த எண்ணிய சுயநலமான செயல்கள்தான் உன்னை இந்த மண்ணில் ஒரு நடமாடும் தெய்வமாகவே மாற்றப் போகின்றன. காலங்கள் மாறும், கிரகங்கள் மாறும், இந்த உலகத்தின் தோற்றமே மாறலாம். ஆனால் உன் மீது நான் வைத்திருக்கும் இந்த அளவுகோல் இல்லாத அன்பும், உனக்கு நான் கொடுத்திருக்கும் இந்த மாபெரும் வாக்குறுதியும் ஒருபோதும் மாறாது. சூரியன் மேற்கே உதித்தாலும் நான் உனக்கு சொன்னது சொன்னபடி நடக்கும். இனிமேல் உன் வாழ்க்கையில் இருள் என்ற சொல்லுக்கே இடமில்லை. உன் ஒவ்வொரு நாளும் வசந்த காலத்தின் முதல் நாளைப் போல மலர்ச்சியாகவே இருக்கும். உன்னை சுற்றி ஒரு மாபெரும் நேர்மறை ஆற்றல் என்றென்றைக்கும் அரணாக நின்று காக்கும். உன்னை அழிக்க நினைப்பவர்கள் அந்த எண்ணம் தோன்றும் நொடியிலேயே தங்களை நாங்களே அழித்துக் கொள்வார்கள். இது உனக்கான என் கூர்ரான் சாசனம். இதுவரை நான் சொன்ன அனைத்தையும் உன் நெஞ்சின் ஆழத்தில் யாராலும் அழிக்க முடியாத ஒரு கல்வெட்டைப் போல பதித்துக்கொள். உன் பழைய வாழ்க்கையின் அத்தியாயம் இதோடு முற்றிலுமாக நிறைவடைந்து விட்டது. இப்போது நீ ஒரு புதிய புத்தகத்தின் முதல் பக்கத்தை திறந்திருக்கிறாய். இந்த புஸ்தகம் முழுவதும் பொன்னெழுத்துக்களால் எழுதப்படப் போகிறது. எந்தவிதமான கலக்கமும் இல்லாமல், முகத்தில் ஒரு நிறைவான புன்னகையோடு உன் புதிய பயணத்தை இந்த நொடியிலிருந்தே தொடங்கு. நான் எங்கும் செல்லவில்லை. உனக்குள்ளேயே, உன் நெஞ்சாங்குழியில் என்னை நான் நிரந்தரமாக பூட்டிக்கொண்டு அந்த சாவியை வீசிவிட்டேன். நாம் இருவரும் இனி ஒன்றே. உனக்கு மாபெரும் வெற்றிகளும் அளவிட முடியாத ஆனந்தமும் காத்து கொண்டிருக்கின்றன. தைரியமாகச் செல். ஈசனின் இந்த ஆழமான அன்பான வார்த்தைகள் உங்கள் மனதின் ஓரத்தில் இருக்கும் சிறு கவலையையும் துடைத்தெறிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, உங்களுக்காகவே பிரத்யேகமாக வந்திறங்கிய மாபெரும் வரம். இந்த வரத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அற்புதங்களை வரவேற்க நீங்கள் தயாராக இருந்தால், எந்த சலனமும் இல்லாமல் முழு மனதோடு இந்த வீடியோவை லைக் செய்துவிட்டு ஈசனின் மீதான உங்கள் முழுமையான நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாக கமெண்டில் ஓம் நம சிவாய் என்றோ அல்லது நன்றிகள் ஈசனா என்றோ பதிவு செய்யுங்கள். உங்கள் எண்ணங்கள் உறுதியாக இருந்தால் ஈசனின் இந்த அருட்பார்வை உங்கள் வாழ்நாள் முழுவதும் விலகாமல் உங்களை காக்கும். எல்லாமே இனி நல்லதாகவே நடக்கும்.